பாமகவ தன்வயப்படுத்தணும். பிஜேபி கூட சேர்க்கணும். அதுக்கு மருத்துவர் ஐயா தான் ஒத்துக்கல. அதனால அவர மாத்தணும் போகணும்னு ஏதோ ஒரு பேச்சு நடந்ததாகவும், அன்புமணி அத வலியுறுத்தியதாகவும், அது அவங்களுக்குள்ள சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்கியதாகவும், அந்த நிலைகள் உச்சகட்டமாக போகும்போது, இவர் குருமூர்த்தி போறார். இவர் துக்ளக் குருமூர்த்தி. துக்ளக் குருமூர்த்தி என்றாலே என்ன? துக்ளக் குருமூர்த்தி போனாலே ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் கதையெல்லாம் தெரியும். ஓபிஎஸ், இபிஎஸ்லாம் இருக்கும்போது, ஓபிஎஸ்க்கு பக்கம் கூட போயி, இவர் இந்த ஆள குருமூர்த்திய நம்பிக்கிட்டு போயி, அப்புறம் ஓபிஎஸ் தான் பின்னால வந்து கத்திக்கிட்டு கிடந்தாரு. இந்த மாரி யார நம்பினாலும் நம்பலாம். இந்த குருமூர்த்திய நம்பக்கூடாது. வீதியிலே நடு தெருவிலேயே அழிச்சு விட்டு போய்ட்டாப்புலன்னு அவரு தான் சொல்லிட்டு இருந்தார். இப்படி மிக மோசமான ஒரு அரசியலை பாஜக எடுத்திருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்துல திமுகவை எதிர்த்து அனைத்து எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்து நாம ஒண்ணா ஆக்கிடணும். ஆக்கிட்டு ஒண்ணு நல்லா சொன்னாங்களாம். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சி தான். இதே முதல்வர் தான் அவருக்கு வந்து மகளிர்ட்ட குறிப்பா மகளிர்ட்ட நல்ல செல்வாக்கு வந்துடுச்சு. அவர ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் தான் வெற்றி பெறுவார். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, திமுகவிற்கு அடுத்ததாக பாரதிய ஜனதா தான் தமிழ்நாட்டுல பெரிய கட்சின்னு எல்லாரும் சொல்லணும்.